தெய்வம் நீ என்று உணர் யூடியூப் சேனல் உங்களை அன்புடன் வரவேற்கிறது. வாழிய செந்தமிழ். அன்பு நிறை உள்ளங்களுக்கு அன்பார்ந்த வணக்கங்கள். வாழ்ந்து காட்டிய வள்ளல்கள் வரிசையில் நாம் இன்று தொடங்கி சில நாட்களுக்கு சேஷாத்ரி சுவாமிகளின் வாழ்க்கை வரலாற்றை சிந்திக்க இருக்கிறோம். ஸ்ரீ சேஷாத்ரி சுவாமிகள் 1889 முதல் 1928 வரை 40 ஆண்டுகள் திருவண்ணாமலையில் உலாவிய ஒப்பற்ற மகானாவார். ஸ்ரீ ரமண மகரிஷியை உலகத்திற்கு அறிமுகப்படுத்திய பெருமைக்கு உரியவர். அம்பிகைக்கு உரிய உயர்நிலை மந்திரங்களை பல கோடி ஜபித்தவர். சித்திகள் அனைத்தும் கைவரப் பெற்றவர். வேத சாஸ்திரங்களை கற்றவர். முறைப்படி துறவரம் மேற்கொண்டவர். ஆனால் அதற்குரிய அடையாளங்கள் இல்லாமல் பித்தரை போல் திரிந்த பிரம்மஞானியாக திகழ்ந்தவர். திருவண்ணாமலை வியாபாரிகள் அவரை போற்றினர். ஏனெனில் சுவாமிகள் புகுந்த கடைகளில் லாபம் கொடித்தது. அவரை அண்டி வந்த தொழிலாளர்கள் செழிப்பாக வாழ்ந்தார்கள். பணத்தை கையால் தொடாதவர் சேஷாத்ரி சுவாமிகள். திருவண்ணாமலையில் சேஷாத்ரி சுவாமிகள் நிகழ்த்திய அற்புதங்கள் எண்ணற்றவை. அவற்றை திருவண்ணாமலை மக்கள் நேரில் கண்டு வியந்தனர். பக்தர்களின் நோயை குணப்படுத்தினார். பாமர மக்களின் அன்றாட சிக்கல்களை தீர்த்தார். தனக்கென இருப்பிடமில்லாமல் திரிந்த சேஷாத்ரி சுவாமிகள் பக்தர்களின் இதயங்களில் நிரந்தரமான இடத்தை பிடித்து வாழ்கிறார். இந்த முகவுரையை தொடர்ந்து நாம் அவரது வாழ்க்கை வரலாற்றிற்குள் செல்வோம். நகரத்தில் சிறந்தது காஞ்சி. நகரத்தில் சிறந்தது காஞ்சி என்று கூறுவார்கள். ஏன்? காஞ்சி என்ற சொல் பெண்கள் இடையில் அணியும் மேக்கல ஆபரணத்தை குறிக்கும். நிலமகளின் மேக்கலாபரணம் போல் விளங்கும் நகரத்தை காஞ்சி என்றனர். தாட்சாயணியின் இடைப்பகுதி விழுந்த இடமே காஞ்சி என்று அழைக்கப்பட்டதாகவும் கூறுவர். தொண்டை நாட்டின் தலைநகரமாக விளங்கிய காஞ்சி கம்பா நதியின் கரையில் அமைந்த நகரமாகும். காஞ்சியில் 40 சிவாலயங்கள் உள்ளன. வரதராஜர் உள்ளிட்ட விஷ்ணு ஆலயங்கள் பலவும் காஞ்சியில் உள்ளன. 40 சிவாலயங்களும் பொதுவான ஒரே அம்பிகை திருக்கோயில் காஞ்சியில் உள்ளது. ஆம், காமாட்சியம்மன் திருக்கோயில் மட்டுமே காஞ்சியில் உள்ள அம்மன் சன்னதி ஆகும். வேறு சிவாலயங்களில் அம்பிகை சன்னதி இல்லை. குமரக்கோட்டம் என்ற முருகன் திருக்கோவில் காஞ்சியில் உள்ளது. சிவகாஞ்சி என்றும் விஷ்ணு காஞ்சி என்றும் 2 பகுதிகளாக சிறப்பு பெற்றது காஞ்சி. இங்கு தொண்டை மண்டல ஆதீனமும் காமகோட்டி பீட்டமும் உள்ளது. தொன்று தொட்டு பட்டு நெசவு தொழிலில் முன்னணியில் நிற்பது காஞ்சி. காஞ்சியில் உள்ள அகலமான வீதிகளே இதனை பறைசாற்றி நிற்கின்றன. காஞ்சியில் தோன்றிய கச்சியப்ப சிவாச்சாரியர் தமிழில் கந்த புராணத்தை இயற்றியவர். பிரதிவாதி பயங்கரம் ஊவே அன்னங்கராச்சாரியார் போன்ற வைணவ புலவர்கள் பலரும் காஞ்சியில் தோன்றி வாழ்ந்தவர்கள். திருஞான சம்பந்தர் காஞ்சியில் முகாமிட்டிருந்த பகுதி பிள்ளையார் பாளையம் என வழங்கி வருகிறது. சைவ நெறியில் மூத்த பிள்ளையார் என்பது விநாயக பெருமானை குறிக்கும். பிள்ளையார் என்பது ஞான சம்பந்தரை குறிக்கும். 20ஆம் நூற்றாண்டின் இணையற்ற மகானாக விளங்கியவர் காஞ்சி மகா சுவாமிகள். 80 ஆண்டுகளுக்கு மேல் ஞான செங்கோல் ஓச்சிய பெருமைக்குரியவர் காஞ்சி மகா சுவாமிகள். விஷ்ணு ஆலயங்கள், சிவாலயங்கள், சக்தி பீட்டம், குமரக்கோட்டம், கலைகளின் தாய்வீடு, மகான்களின் பிறப்பிடம் ஆகிய பல சிறப்புகளை பெற்று திகழ்வதால் நகரத்தில் சிறந்தது காஞ்சி என்று போற்றினர். அச்சிறப்புகள் இன்றும் காஞ்சிக்கு உரியவையாகவே உள்ளன. தொடர்வது ஸ்ரீவித்தை காமகோட்டி சாஸ்திரிகள் குறித்ததாகும். பெண் தெய்வங்களுக்கு உரிய மந்திரங்களை வித்தை என்று குறிப்பிடுவது மரபு. சிந்தாமணி வித்தை என்பது கலைமகளுக்கு உரிய மந்திரம்.
அதுபோல் அம்பிகைக்கு உரிய மந்திரத்தை ஸ்ரீவித்தை என்று கூறுவார்கள். அம்மந்திரத்தின் வழியே அம்பிகையை வழிபடும் அடியவர்களை ஸ்ரீவித்யா உபாசகர்கள் என்று கூறுவார்கள். தக்க குருநாதர்களின் வழியே ஸ்ரீவித்தை உபதேசம் பெற்றவர்கள் உலகியல் நாட்டமில்லாமல் அவ்வித்தையை சில கோடி ஆவர்த்தி ஜபித்தால் அவர்களுக்கு சகல சித்திகளும் கைகூடும். அவ்வாறே ஸ்ரீவித்யா உபாசகர்கள் எய்தும் ஆற்றல்களை பொதுநலனுக்காகவே பயன்படுத்துவர். அதனால் சான்றோர்களும் அரசர்களும் அத்தகைய உபாசகர்களை பேணி வந்தனர். அவர்களும் நாட்டு மக்களுக்கு நல்வழி காட்டி வந்தனர். ஸ்ரீவித்யா வழிபாடு நடத்தும் சிறந்த வேதியர்கள் நர்மதை நதிக்கரையில் வாழ்ந்து வந்தனர். அவர்களில் 30 குடும்பத்தினரை தமிழகத்திற்கு அழைத்து வந்த ஆதிசங்கரர் காஞ்சியில் குடியமர்த்தினார். அந்த 30 குடும்பத்தினரும் தேவி உபாசனையில் சிறந்து விளங்கினர். காலப்போக்கில் 30 குடும்பங்கள் 3 குடும்பங்களாக குறைந்து விட்டது. அவற்றுள் காமகோட்டியார் குடும்பத்தில்தான் சேஷாத்ரி சுவாமிகள் அவதரித்தார். காமகோட்டி சாஸ்திரிகள் சிறந்த ஸ்ரீவித்யா உபாசகர், வேத சாஸ்திர பண்டிதர், ஜோதிடமும் இசையும் அறிந்தவர். காமகோட்டி சாஸ்திரிகள் காஞ்சியில் பிறந்தவர் என்றாலும் வந்தவாசி வட்டத்தில் உள்ள வழூரில் வசித்து வந்தார். வழூர் இயற்கை வளம் நிறைந்த அமைதியான சிற்றூர். ஆகவே அது காமகோட்டி சாஸ்திரிகளின் பணிக்கு ஏற்றதாக இருந்தது. காமகோட்டி சாஸ்திரிகளுக்கு சேஷம்மாள் என்ற ஒரே மகள் இருந்தாள். காமகோட்டி சாஸ்திரியாரின் தமையனார் சிதம்பர சாஸ்திரிகளுக்கு 4 குழந்தைகள் இருந்தனர். அவர்களையும் காமகோட்டி சாஸ்திரிகள் அவருடைய குழந்தையாகவே பாவித்து வளர்த்து வந்தார். சிதம்பர சாஸ்திரிகளின் 4வது பெண்ணான மரகதம் பக்தியிலும் அறிவிலும் சிறந்து விளங்கினாள். மரகதத்தை காமகோட்டி சாஸ்திரிகள் தன்னுடைய அபிமான புத்திரியாக கருதி வளர்த்து வந்தார். சிதம்பர சாஸ்திரிகளின் குழந்தைகள் வளர்ந்தவுடன் காமகோட்டி சாஸ்திரிகள் அவர்களுக்கு திருமணம் செய்து வைத்தார். மரகதத்திற்கு திருமண பருவம் வந்தது. காமகோட்டி சாஸ்திரிகள் தம் குருகுலத்தில் வேத சாஸ்திரங்கள் படித்து வந்த வரதராஜனுக்கு மரகதத்தை திருமணம் செய்து கொடுத்தார். அன்பிற்குரிய மாணவனே அபிமான புத்திரியின் கரம் பற்றினான். அக்கால சம்பிரதாயப்படி மரகதம் வரதராஜன் திருமண விழா 7 நாட்கள் நடந்தன. புகழ்பெற்ற புலவர் பெருமானின் இல்ல திருமணம் அல்லவா? 7 நாட்களும் வித்வத் சதஸ் நடந்தது. அதாவது சமகாலத்து வித்வான்கள் பலரும் உரையாற்றினர். மரகதத்தின் திருமணம் இனிதே நிறைவு பெற்றது. காமகோட்டி சாஸ்திரிகள் நிம்மதியுடன் ஸ்ரீவித்யா பூஜைகளை செய்து வந்தார். பெரும் புலவர் காமகோட்டி சாஸ்திரிகளிடம் பாடம் கேட்க பலரும் காஞ்சிக்கு வந்தனர். அவர்களுக்கு மாப்பிள்ளை வரதராஜன் கல்வி கற்பித்தார். மாமனாரின் குருகுலத்தில் மருமகன் பேராசிரியராக பணியாற்றினார். வரதராஜன் ஜோதிட கலையில் வல்லவராக திகழ்ந்தார். காமகோட்டி சாஸ்திரிகளின் குடும்பத்தில் எவரும் பொய் பேச மாட்டார்கள். அதனால் அக்குடும்பத்தை சேர்ந்தோர் கூறும் ஜோதிடம் அப்படியே பலித்தது. வரதராஜனின் இளவல் ராமசாமி என்பவரும் ஜோதிடராக புகழ் பெற்றார். மரகதமும் வரதராஜனும் திருக்கோவிலுக்கு சென்று வழிபட்டனர். தான தர்மங்களும் செய்தனர். குறைவற்ற செல்வத்துடன் வாழ்ந்த தம்பதியருக்கு குழந்தை பேறு வாய்க்கவில்லை. அவர்களும் காமகோட்டி சாஸ்திரிகளும் அது குறித்து கவலைப்பட்டனர். காமகோட்டி சாஸ்திரிகள் மரகதத்திற்கு மகப்பேறு வாய்க்க தேவியிடம் பிரார்த்தனை செய்தார். மரகதம் தம்பதியர் மகப்பேறு வேண்டி ராமேஸ்வரம் சென்று வந்தனர். சஷ்டி விரதமும் அனுஷ்டித்தனர். காமகோட்டியார் அன்றாடம் வழிபட்ட காஞ்சி காமாட்சி அம்பிகை அவருடைய கனவில் தோன்றினாள். நவநீதம் கொடு, ஞானக்கலை உதிக்கும் என்று காமாட்சி அம்பிகை கனவில் கூறினாள். அதாவது வெண்ணெய் பிரசாதம் கொடுத்தால் ஞானவானாகிய குழந்தை பிறப்பான் என்று அம்பிகை கூறி அருளினாள்.
அன்னை காமாட்சி தேவியின் அருள் ஆணையின் வண்ணம் காமகோட்டி சாஸ்திரிகள் மந்திரித்த பசுவெண்ணெய் பிரசாதத்தை மரகதத்திற்கு கொடுத்தார். பக்தியுடன் அதனை உட்கொண்ட மரகதம் தன் உடலில் பச்சை நிறத்தில் ஓர் ஒளிக்கதிர் புகுவதை உணர்ந்தார். கருத்தரித்த மரகதத்திற்கு வளைகாப்பு முதலான வைபவங்கள் நடந்தேறின. தொடர்வது சுவாமிகள் திரு அவதாரம் குறித்ததாகும். 1870 ஆண்டு ஜனவரி 22 நாள் சுக்கில வருடம் தை மாதம் கிருஷ்ண சஷ்டி சனிக்கிழமை ஹஸ்த நட்சத்திரத்தில் மகான் ஸ்ரீ சேஷாத்ரி சுவாமிகள் பூமியில் வந்து உதித்தார். சனிக்கிழமையில் பிறந்த குழந்தைக்கு குலத்தின் முன்னோரின் பெயரான சேஷாத்ரி என்று பெயர் சூட்டி மகிழ்ந்தனர். மாதந்தோறும் சேஷாத்ரியின் நட்சத்திரத்தில் வைதீக முறைப்படி ஹோமங்கள் செய்தனர். ஓராண்டு நிறைவு பெற்ற நிலையில் ஆயுஷ் ஹோமம் என்ற பிறந்த நாள் வேள்வியை சிறப்பாக நடத்தினர். தங்க விக்கிரகம் போன்ற உடல் அமைப்புடன் திகழ்ந்த குழந்தையை கண்டோர் கொஞ்சி மகிழ்வார்கள். குழந்தை சேஷாத்ரி 2 வயதான பொழுது நடக்கத் தொடங்கினார். ஒரு நாள் வீட்டு கொட்டிலில் குழந்தை சேஷாத்ரி பசுங்கன்றின் கழுத்தை கட்டி கொஞ்சுவதை கண்ட தாய் மரகதம் அதிசயமும் அதிர்ச்சியும் அடைந்தாள். தந்தை வரதராஜன் மாணவர்களுக்கு பாடம் நடத்தும் பொழுதும் சேஷாத்ரி அவருடைய மடியில் ஏறி அமர்ந்து கொள்வார். தந்தையின் கையில் உள்ள புத்தகத்தை பறித்துக் கொள்வார். அதனை படித்து பாடம் நடத்துவது போல் முணுமுணுப்பார். அதனை கண்டு பூரித்து போகும் தந்தை, நீ என்ன ஞான பண்டிதனா, குமர குருபரனா என்று கேட்பார். ஆம், அத்தகைய ஞானாசிரியன்தான் சேஷாத்ரி என்பது அப்போது அவருக்கு தெரியவில்லை. மகான் ஸ்ரீ சேஷாத்ரி சுவாமிகளின் வாழ்க்கை வரலாற்றை நாம் நாளையும் தொடர்ந்து சிந்திப்போம். இன்றைய நிகழ்வை கேட்டு பயனுற்ற அத்துணை நல்ல உள்ளங்களுக்கும் நெஞ்சார்ந்த நன்றி. வாழிய செந்தமிழ், வாழ்க நற்றமிழர், வாழிய பாரத மணித்திருநாடு. தெய்வம் நீ என்று உணர் யூடியூப் சேனலை கேட்டு மகிழ்ந்த நீங்கள் உங்கள் நட்பு வட்டத்திற்கும் பகிர்ந்து தொடர்ந்து உங்களது நல்ல ஆதரவினை சப்ஸ்கிரைப் செய்து வழங்குமாறு அன்புடன் வேண்டுவது உங்கள் அன்பின் விசாலம்.